ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நாடு CE4 லைட்டை பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷன்லேருந்து நிறையவே இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஸ்பிளே தான். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் போன டைம் IPS LCD தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். அதர்வைஸ் அதை தவிர்த்து கேமரான்னு பார்க்க இந்த டைம் சோனியோட சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் போன டைம் ஆம்னிவிஷன் சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. ஆம்னிவிஷன் சென்சாராக இருந்தாலுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நாடு CE3 லைட் மொபைல் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறது தெரியும். கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சோனி 890 அந்த கேமரா சென்சாருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் இருந்தது. பட் CE4 கொடுத்துருக்கக்கூடிய இந்த சென்சார் இந்த CE4 லைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சென்சார் அந்த சென்சார் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா இது அட்வான்ஸான சென்சார் தான். பட் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்சாரை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதர்வைஸ் இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸர் தான். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் போன டைம் அண்ட் அதுக்கு முன்னாடி டைம் கொடுத்தா அதே 695 ப்ராசஸரையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிற ஒரு விஷயமே இந்த ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷன்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, 60 fps போக முடியாது. சேம் டைம் 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதை தவிர்த்து இதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு வர இதில் பேட்டரியை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5500 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்க்கு போன டைம் 67 வாட்ஸ்லேருந்து இந்த டைம் 80 வாட்ஸாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக ப்ரைஸ் பாயிண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 19,000 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 19,000 ரூபாய். இப்போது 19,000 ரூபாய் போட்டு இந்த நாடு CE4 லைட்டை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு மொபைலோட ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். அந்த மொபைல் பார்த்திங்கன்னா இப்போது அமேசானில் ஜஸ்ட்டு 19,300க்கு தான் சேல் பண்ணுறாங்க. இதை விட ஜஸ்ட்டு ஒரு 800 தான் அதிகம். அதுவும் நீங்கள் ஏதாவது கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 கூட ரிடியூஸ் ஆகிட்டு வாங்குறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், இப்போது அந்த மொபைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே தான். HDR10 சப்போர்ட்டோட வந்துடும். உங்களுக்கு நார்மலான பீக் பிரைட்னஸ்ஸு 1450 நட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி இதை விட கண்டிப்பாக அதில் பெஸ்ட்டாகவே இருக்கும். சேம் டைம் ப்ராசஸர்னு வரவும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஓவரால் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3.1 GHz அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 695 கம்பேர் பண்ணும்பொழுது 2 மடங்குக்கு மேலேயே இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் ரேம் டைப் அப்படின்னு வரவும் LPDDR5X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு வரவும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அட்வான்ஸாக இருக்கிறதுனால நல்ல ஸ்பீடை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற போதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் கேமராவை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போலவே 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. பட் இதில் கேமராவில் 4Kலேயே நீங்கள் 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ஃபியூச்சர். அதே சமயத்தில் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் 1080 30 fpsல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே கேஸ், அதர்வைஸ் இதுலேயும் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துடும். உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்பொழுது நீங்கள் தாராளமாக OnePlus நாடு 3 மொபைல் 1 இயர் பேக்கில் வந்த மொபைலாக இருந்தாலுமே அந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். அந்த மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதர்வைஸ் இப்போது ரிலீஸ் ஆன இந்த நாடு CE4 லைட்டை வாங்கினீங்க அப்படின்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். தென் குவாலிட்டி இஷ்யூவும் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு 3 மொபைலை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் சேல் ஆகும்பொழுது மார்க்கெட்டில் நியர்லி ஒரு 34,000 பக்கமாக கொண்டுட்டு வந்தாங்க. பட் இப்போ ஜஸ்ட் 19,000 தான் சேல் பண்ணுறாங்க. நான் CE3 மொபைலையே பார்த்தீங்கன்னா 24,000 கொடுத்து பை பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு நாடு 3 மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது இப்போ மொபைல் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நாடு CE4 லைட் மொபைலை எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரு டைம் 2 டைம் யோசிச்சுக்கோங்க. பட் அதுக்கு பதிலாக 1 இயர் பேக்கில் வந்த மொபைலாக இருந்தாலும் நாடு 3 மொபைலை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு மட்டும் ஒரு மொபைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த மாதிரியான மொபைல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.